பழங்கால தமிழரின் சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கையா, அறிவியலா என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் பல சமயம் நம் முன்னோர் உருவாக்கிய சம்பிரதாயங்களை மூட நம்பிக்கை என்று சொல்லி ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு பின்னாலும் நம்முடைய உடல் மனநலனுக்காக உருவாக்கப்பட்ட ஆழமான அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன. அப்படியான சில முக்கியமான சம்பிரதாயங்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்வோம். முதலில் ஒன்று, வளைகாப்பு குழந்தையின் வளர்ச்சிக்கான அறிவியல் மரபு பற்றி பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் வளைகாப்பு விழாவில் கண்ணாடி வளையல்களை அணிவது வெறும் அழகுக்காக அல்ல. அந்த வளையல்களின் சத்தம் கருவில் இருக்கும் குழந்தையின் கேட்கும் திறனையும் மூளை வளர்ச்சியையும் அதிகரிக்கிறது. மேலும் இரத்த ஓட்டத்தையும் சீராக வைத்து தாய் மற்றும் குழந்தைக்கு நேர்மறை ஆற்றலை கொடுக்கிறது. அதனால் வளைகாப்பு என்பது ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல, அறிவியல் ஆதாரமுள்ள செயல். இரண்டாவதாக, பெண்கள் நெற்றியில் பொட்டு வைப்பதன் அறிவியல் பின்னணி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நெற்றியில் பொட்டு வைப்பது அழகுக்காக மட்டுமல்ல. நம் புருவங்களுக்கு இடையில் உள்ள இடம் ஆஜ்ஞா சக்ரா எனப்படும் ஆற்றல் மையம். அங்கு பொட்டு வைத்தால் ஆற்றல் சமநிலைப்படுத்தப்படுகிறது. இதனால் நினைவாற்றல் உயரும், முக தசைகள் புத்துணர்ச்சி பெறும், சுருக்கங்கள் வராமல் தடுக்கப்படும். இதுவே நவீன அறிவியலும் ஒப்புக்கொள்ளும் உண்மை செயல். மூன்றாவதாக, திருமணமான பெண்கள் மெட்டி அணிவதன் காரணம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மெட்டி அணிவது ஒரு அழகு சின்னம் மட்டுமல்ல, கால் நடு விரலில் உள்ள நரம்பு கருப்பை நேரடியாக இணைந்திருக்கிறது. அங்கு மெட்டி அணிவதால் இரத்த ஓட்டம் சீராகி, மாதவிடாய் சுழற்சி ஒழுங்காகி, கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகின்றன. இதனால் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. நம் முன்னோர் அமைத்த பாரம்பரியங்கள் அனைத்தும் மனிதனின் நலனை கருதி உருவாக்கப்பட்ட அறிவியல் வழிமுறைகள்தான். அதை மூட நம்பிக்கை என்று ஒதுக்காமல் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் சொல்லித் தருவோம். இந்த உண்மைகளை பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நம் பாரம்பரியம், நம் அறிவியல்.